நான் அந்த பொண்ணு வந்து அந்த மணச்சூர்ல ஆ மணச்சநல்லூர்ல ஆம் எப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப் இருக்கு. அந்த ஸ்டாப்ல தான் வந்து அந்த பொண்ண நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பஸ்ஸில நான் வந்து ஏறும்போது, அந்த பொண்ண நான் பார்த்தேன். பார்த்தோனே எனக்கு வந்து புடிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ, ஆனா வந்து நம்மளால பேச முடியாது. பாய்ஸுக்குன்னு ஒரு தனி ஸ்கூலு, கேர்ல்ஸுக்குன்னு ஒரு தனி ஸ்கூலு. நான் வந்து எப்படி வந்து பேசலாம் அப்படின்னு வந்து அப்ரோச் பண்ணும்போது, நான் என்ன பண்ணேன்னா வந்து, அம் என்ன பண்ணலாம் அப்டின்னா வந்து, அதான் கேர்ல்ஸுக்குன்னு ஒரு தனி ஸ்கூலு, பாய்ஸுக்குன்னு தனி ஸ்கூலு. எப்படி வந்து பேச முடியும்? ஆனா பஸ்ஸுல பாய்ஸும், கேர்ல்ஸும் ஒண்ணா தான் வந்து போவோம். இதே ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் எனக்கு வந்து இருக்கு. பஸ்ஸுல அ பாய்ஸும், கேர்ல்ஸும் ஒண்ணா தான் வந்து போவோம். அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து, அந்த பொண்ணு பார்த்த உடனே வந்து, அந்த ஸ்டாப் வந்து அந்த பொண்ணு வந்து எந்த ஸ்டாப் அப்டின்னு வந்து நான் பார்க்கறதுக்கு, எப்டின்னா நான் வந்து ஒரு நாள் வந்து, அ அந்த பொண்ணு எந்த ஸ்டாப்ன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னு ஆர்வமும் இல்ல எனக்கு. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நடந்துச்சு. எப்படின்னா வந்து, நான் வந்து ஒரு நாள் அந்த கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆ இறங்க விட்டுட்டேன். மறந்துட்டேன். அதனால அடுத்த ஸ்டாப் வந்து பஸ் ஸ்டாண்ட் கவர்ன்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாப்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டாப் வந்து நான் மாறி நான் வந்து இறங்குனேன். அப்பதான் அந்த பொண்ணு வந்து இறங்குது. அப்பதான் வந்து பார்த்தேன், வாவ்! நான் வந்து அப்பதான் வந்து அந்த பொண்ணு வந்து கரெக்ட்டா வந்து எனக்கு இந்த பொண்ணு இந்த ஸ்டாப் தான் அப்படின்னு வந்து அப்போ வந்து நான் கண்டுபிடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஸ்டாப் வந்து மாறிட்டேன் நான் வந்து. அந்த ஸ்டாப் நான் மாறிட்டேன். டெய்லியும் அந்த பொண்ண நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து அந்த ஸ்டாப் வந்து நான் மாறிட்டேன். ஆ ஜஸ்ட் வந்து காலைல வருவாங்க. ஆ ஒரு 8:30க்கு வந்து வருவாங்க. பஸ்ஸில நான் வந்து 7:30க்கே நான் வந்து 7:30க்கே நான் வந்து போயிருவேன். ஸோ, அ ஈவினிங் வந்து அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் பஸ்லேருந்து இறங்கும்போது, அந்த பொண்ணோட வீடு எங்க அப்படின்னு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தேடி வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம், அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து நான் வந்து போயிருந்தேன். ஓகே. இது வந்து ஒரு பெரிய போலீஸ் கேஸ் ஆயிருச்சு. என்னோட லவ் ஸ்டோரி வந்து. அதான் நான் வந்து இத வந்து சொல்றேன் நானு. இந்த மாரி வந்து ஒரு லவ் ஸ்டோரி வந்து நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆனா இது வந்து எனக்கு வந்து என் லைஃப்ல வந்து முக்கியமான ஒரு லவ் ஸ்டோரி. அதாவது எப்படின்னா வந்து, ஆ அந்த பொண்ணு வந்து போகும்போது, அ ஆ அந்த பொண்ணோட வீட வந்து நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன். ஓகேவா? அந்த வீடு கண்டுபிடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட நான் வந்து போனேன். சரி ஓகே போலாம். அந்த பொண்ணு அதாவது சாட்டர்டே, சண்டே லீவு. அந்த பொண்ண வந்து 2 நாள் என்னால வந்து பார்க்க முடியாது. அதனால நான் வந்து ஆம் அந்த பொண்ணோட வீடு எங்க அப்படின்னு வந்து தேடி கண்டுபிடிச்சேன். அவங்க பாட்டிய வந்து நான் வந்து பார்த்தேன். ஓகேவா? அவங்க பாட்டிய வந்து பார்த்தேன். ஆ அந்த பொண்ணு வீட்ல அவங்க பாட்டிய நான் வந்து பார்த்தேன். பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து வெளிய வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2ண்ட் டைம் வந்து போனேன் அவங்க பொண்ணு வீட்டுக்கு. அப்போ வந்து போம்போது, அவங்க அப்பா வந்து என்ன வந்து பார்த்துட்டாங்க. அந்த பொண்ணோட அப்பா வந்து என்ன வந்து பார்த்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்டின்னா வந்து, பார்த்துட்டு என்ன உடனே வந்து கதவ சாத்திட்டாங்க. கதவ சாத்திட்டு, "நீ வந்து எப்படி வந்து என் பொண்ண வந்து பார்க்கலாம்?" ஏன்னா நாங்க 2 பேருமே வந்து ஒரே யூனிஃபார்ம் வந்து போட்டோம். அதனால வந்து பார்த்தோனே அவங்க வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. 2 பேரும் ஒரே யூனிஃபார்ம் வந்து போட்டிருக்கீங்க. அ ஒரே யூனிஃபார்ம் போட்டுட்டு, என் பொண்ண வந்து நீ வந்து பார்த்துருக்க அப்டின்ட்டு கதவ சாத்திட்டு, உள்ள வந்து என்னைய வர சொல்லிட்டாங்க. நான் வந்து உள்ள வந்து உட்கார்ந்திருந்தேன். அப்போ வந்து உடனே வந்து அவங்க சித்தப்பா எல்லாரையும் வந்து வர சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. வந்துட்டு வந்து நம்ம பையன வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோனே, என்னோட பேரன்ட்ஸ்க்கு கால் பண்ண சொன்னாங்க. நான் கால் பண்ணி குடுத்தேன். எங்க அம்மா வந்து கெஞ்சினாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து பேசல. எங்க அம்மா மட்டும் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு, இத வந்து நீ வந்து இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த மாரி பண்ணுனா வந்து அவ்வளோதான் அப்படின்ட்டு, ஆ போலீஸ்லாம் வந்து கால் பண்ணி மிரட்டுனாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து விட்டுட்டேன். அந்த பொண்ணு பின்னாடி நான் வந்து போகல. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து எங்க அப்பா வந்து பொலார்ன்னு ஒரு அற விட்டாரு கன்னத்துல. அது இன்னிய வரைக்கும் எனக்கு வந்து என் மனசுல வந்து ஞாபகமா வந்து இருக்குது. என்னால இன்னிய வரைக்கும் வந்து என்னால அந்த அறைய வந்து மறக்கவே வந்து முடியாது. அந்த மாரி ஒரு அறை. ஓகேவா? அன்னையிலருந்து நான் வந்து அந்த பொண்ண வந்து மறந்துட்டேன். ஆனா வந்து எங்க பேரன்ட்ஸ்க்கு இந்த மாரி நான் வந்து சொல்லவே இல்ல. இப்ப தான் வந்து சொன்னேன் ரீசென்ட்டா. ஜாதகம் எடுத்தாங்க. இப்ப தான் வந்து சொன்னேன். அன்னைக்கு நான் வந்து சொல்லவே இல்ல இந்த மாரி லவ் பண்ணேன் அப்டின்ட்டு. சும்மா எங்க அப்பாட்ட வந்து என்ன சொன்னேன்னா, ஜூஸ் குடிக்க போனேன். ஆ அப்போ வந்து டைம் பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். அப்டின்ட்டு வந்து சும்மா ஏமாத்துனேன். இப்ப தான் வந்து உண்மையா வந்து ரீசென்ட்டா வந்து உண்மைய வந்து நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அ அடுத்த நாள்லாம் வந்து அந்த பொண்ணு வந்து வரும்போது, அவங்க அம்மாவும் சேர்ந்து தான் வந்து வருவாங்க. அவங்க அவங்க அம்மா சேர்ந்து தான் வந்து அந்த பொண்ண வந்து ஸ்டாப்ல வந்து இறக்குவாங்க. ஓகேவா? அந்த பொண்ணோட பேரு என்ன அப்டின்னா வந்து சங்கவி.
இந்த வீடியோ சொன்னேன்னா ஏதோ ப்ராப்ளம் ஆகுமான்னு தெரியல. பட் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணணும். நெறைய பேர் வந்து பார்த்தாங்க அப்டின்னா, அவங்க வீட்ல அவங்க பேரன்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்தாங்க அப்டின்னா வந்து, ஆ இந்த மாரி ஒரு பையன வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்டின்ட்டு வந்து கண்டிப்பா வந்து நெனைக்கணும் இப்போ. ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து நான் வந்து இப்போ நான் வந்து வேலைய விட்டுட்டேன். ஆனா அடுத்த வேலைக்கு நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஆ அவங்க அப்பா வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கணும். ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணும். லவ் ஸ்டோரி வீடியோ எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆ முக்கியமான வீடியோ இது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னோட வொர்க்க பத்தி நான் பார்க்குறேன். கரியர பத்தி சொல்றேன். ஸோ நான் 12த் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பொண்ண வந்து நான் பார்க்கலங்க. அதுக்கப்புறம் நான் 12த் முடிச்சதுக்கப்புறம் வந்து 12த் கடைசி நாள் அந்த பொண்ண பார்த்துட்டு, ப பேசலாம் இல்ல ஒன் சைட் லவ்லயே வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்னைய வரைக்கும் எனக்கு வந்து தெரியல. நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசவே இல்ல. நான் வந்து பார்த்ததோட தான் விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஆ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 12த் முடிச்ச உடனே வந்து காலேஜ் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். கவுன்சிலிங்லேயே வந்து நல்ல காலேஜ் எனக்கு வந்து கிடைச்சுச்சு. பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஒசூர்ல அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு காலேஜ்ல நான் வந்து 4 வருஷம் அங்க தான் வந்து இருந்தேன். அப்போ 3 இயர் வந்து கொரோனால போயிருச்சு. 4த் இயர் வந்து ப்ராஜெக்ட்ங்கிற பெயர்ல வந்து போயிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து படிக்கிற பையனும் இல்ல. அ நார்மலா தான் ஸ்கூல்ல படிச்ச அளவுக்கு நான் வந்து காலேஜ்ல அந்த அளவுக்குலாம் படிக்கல. நார்மலா தான் வந்து படிச்சேனே. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து விப்ரோல செலக்ட் ஆனேன். விப்ரோல செலக்ட் ஆனேன். ஆனா வந்து அவங்க வந்து கூப்பிடல. அ கூப்பிடாததால அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. சரி ஓகே ஏதோ ஒரு ஐடி கோர்ஸ் எடுத்து ஏதோ ஒண்ணு படிக்கலாம் அப்படின்ட்டு படிச்சேன். ஃபுல் ஸ்டாக் டாட் நெட்ன்னு ஒரு கோர்ஸ் எடுத்து இப்ப நான் வந்து படிச்சேன். படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனில செலக்ட் ஆனேன்.